இந்த பக்கம் பார்த்தாலும் ஜோன்னு மலை, அந்த பக்கம் பார்த்தாலும் ஜோன்னு மலை. அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலுமே வேலையாக தான் இருக்கும். வீடு ஃபுல்லாக வேலை இழுத்து வச்சுருப்பாங்க. இந்த ரூமுக்கு போனால் அங்கே ஒரு வேலை இருக்கும், அந்த ரூமுக்கு போனால் அங்கே ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி தான் கிச்சன் வந்து ரொம்ப அலங்கோலமாக தான் இருந்துச்சு. சரி, இடையிலேயே பார்த்தேன் கடை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில எந்திரிச்சு வரும்போதே அரிசி மட்டும் போட்டு விட்டேன் அடுப்பில். ஸோ அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கடை வேலைகளை முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஒட்டுக்கா வந்து க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேன். ஸோ அங்கங்கே எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாத்திரங்கள், அழுக்கு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பேஷனில் போட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் க்ளீனிங் ஒர்க் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வேலையை வந்து செஞ்சு அதை பாதியிலே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிற ஆள். அது என்னவோ தெரில. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தொடச்சிட்ருக்க ஒரு வேலை செய்வேன். அதுக்குள்ளே இன்னொரு அந்த வேலையை பார்த்து அந்த வேலையை முடிக்கணும்னு அதை செய்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை அப்படியே பார்த்து செய்வேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து அரைகுறையாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓவரால் வேலையை முடிச்சிருவேன். பட் இங்கே பாதி அங்கே பாதியாக கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து அரிசியை வெந்துருச்சு. அதுக்குள்ளே அரிசியை வந்து வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சரி இது அடுக்கலாம், அதாவது கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே பாதியில் இந்த சரி க்ளீன் பண்ண வந்திருப்பேன். இப்படியே தான் இந்த மாதிரி தான் நிறைய எல்லாருமே பண்ணுவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இப்படி தான் பண்ணுவேன் பாருங்கள். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், ஆனால் க்ளீன் பண்ணிடுவேன். பட் அந்தந்த வேலையை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்கிறது, அதை மறந்துறேன்னு சொல்ல முடியாது. இதை எடுத்துகிட்டு போய் அதை செய்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்த்து அந்த வேலையை முடிக்கிறேன்ட்டு அப்படியே வந்து சொதப்பிடுறது தான் நம்மளோட வேலை. இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சு வந்து அரிசி மட்டும் தான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி காலையில் செஞ்ச பரோட்டா இருந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு செஞ்சிருந்த முட்டை கிரேவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்து ப்ரெட்டு அதுக்கப்புறம் கட்லெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அது ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ பைனாப்பிளும் சீப்பாக கிடச்சிச்சு. பைனாப்பிளும் வாங்கிட்டு வந்தது 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிளை வச்சு ஏதாச்சும் ரெசிபி செய்யலாம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் ரெசிபி செஞ்சால் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதி விட்ட அந்த பாத்திரம் அடுக்கிற வேலையை இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கே வந்து வீடு க்ளீனாக வச்சுக்கிறது தான். வீடு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்மளுக்கு எந்த பொருளை எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே பொருளை வந்து அந்த இடத்துல அடுக்கணும். அதை வந்து நம்ம செய்ய மாட்டோம். அதாவது அடுக்குன புதுசில் நம்ம புதுசாக அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ண புதுசில் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் 1 நாள் 2 நாள். பட் மற்ற நாள் எல்லாமே வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த பொருளை எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல அடுக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கனால அவங்க ஹெல்ப் பண்ணுற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணாமண்ணு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். அதுக்கப்புறம் கடையில் வேலை இருந்துச்சுன்னா அதையும் செய்ய முடியாது. சரி எப்படியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். அதாவது அதெல்லாமே அடுக்கி நீட்டாக வச்சுருப்பேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா ரேக்கெல்லாம் கொஞ்சம் களைஞ்சு தான் இருக்கும். எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் அர்ஜென்ட் இருக்கனால நான் வீட்டில் இப்போ செய்ய முடியல. இன்னும் 2-3 நாளில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் வந்து அதை க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுக்குவேன். அடுத்து வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுலே பெரிய டாஸ்க் வந்து இந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி வைக்கிறது தான். வாஷ் பேஷன் ஃபுல்லாக பாத்திரமாக இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பாத்திரங்கள் விழுகாது. நான் வந்து காலையிலே ஓரளவுக்கு சமைக்கும் போதே இருக்கிற பெரிய எல்லா பாத்திரங்களும் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுட்டு தான் நான் கடைக்கு போவேன். அதுக்கப்புறம் இடையில இப்போ பிள்ளைங்க லீவாக இருக்கிறனால இடையில சாப்பிட்றது அது இதுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாத்திரங்கள் மட்டும்தான் எனக்கு கழுவுற மாதிரி விழுகும். அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா எனக்கு அதுவுமே இருக்காது. காலையில் கழுவி வச்ச பாத்திரம் இடையில நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் மட்டும் அதை அப்போவே கழுவி வச்சுருவேன். ஸோ பாத்திரம் கழுவுறது இடையில பெரிய வேலையாக இருக்காது. அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான வேலை அடுப்பு க்ளீன் பண்ணுறது. என்னோடய அடுப்பு வந்து பழைய மாடல் அடுப்பு தான், அந்த சில்வர் அடுப்பு தான். நான் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா விம் லிக்விட் ஏதாச்சும் எடுத்து ஸ்டீல் நரை வச்சு நல்லா வரக்குன்னு 2 தேய்ச்சேன்னா சூப்பராக அதில் இருக்கிற எண்ணெய் பசக்கெல்லாம் போய் பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டோன்னா போதும், அடுப்பு ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதுக்குன்னே 4-5 பிட்டு துணியெல்லாம் வச்சுருப்பேன் அடுப்பு துடைக்கிறதுக்காகவே. அந்த பிட்டு துணியை யூஸ் பண்ணி தொடச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது டிஷர்ட் கிளாத்து, அதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத்து, அதாவது ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாத்தெல்லாம் வச்சுருப்பேன் தனியாக. அது மாதிரி இருக்கும்போது நான் எடுத்து தனியாக வச்சுருப்பேன் அடுப்பு துடைக்கிறதுக்குன்னே. அந்த மாதிரி கிளாத்தில் வச்சு தொடச்சோன்னாவே அடுப்பு சூப்பராக நீட்டாக இருக்கும்.
ஸோ அலங்கோலமாக இருக்கிற கிச்சனை ஒரு வழியாக அழகுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு தான் ரெடி பண்ண போகிறேன். சாப்பாடு ஆல்ரெடி வடிச்சிட்டேன். ஸோ அந்த பரோட்டா கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கொஞ்சம் சூடுபடுத்தி பரோட்டா சாப்பிட்றவங்க பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டோம், ரைஸ் சாப்பிட்றவங்க ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ பரோட்டாவை லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டோம்னா போதும். முட்டை கிரேவியும் இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து லஞ்சும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.